எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து மூன்றாவது நாளாக நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 155 புள்ளிகள் வந்து அதிகரித்து 23,120 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இந்த பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 3 டேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மைனஸ் போயிட்டு மைனஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த 3 நாளுமே. ஏன்னா இந்த லாஸ்ட்டு 3 டேஸுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரைடே இல்லாமல் அடுத்த 2 டேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்ளோஸில் இருந்ததுனால இந்த லாஸ்ட்டு 2 டேஸுமே வந்து மார்க்கெட் வந்து லோவில் இருந்து ரெக்கவர் ஆகி பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய பாசிட்டிவிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு திரும்ப வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருமா, இல்லை கீழே வந்து ஒரு டவுன்ஃபாலில் 23,000 கீழே க்ளோஸ் ஆகிக்குமா? ஏன்னா இந்த வீக்லி எக்ஸ்பைரி 23,120 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு மேபி வரதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி கீழே வரும் பொழுது அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே, நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 டேஸினுடைய கேண்டில். இது லாஸ்ட்டு 3 டேஸில் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,180 மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி இன்றைக்கி 23,120 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு கேப் டவுனில் இருந்தாலும் மார்க்கெட் டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,720 வரைக்கும் டே லோ வந்துட்டு 23,150 வரைக்கும் டே ஹை வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேலே வேரியேஷன் ஆகிருக்கு நிஃப்டி இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்குமே. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் அடுத்த நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 22,900 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 22,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாரி மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,180 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,250 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 23,340 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுனாக இருந்தாலும் டே லோவிலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பைரி வந்து 23,120 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் இதனுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,180 இந்த லெவலுக்கு மேலே இந்த டாட் லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 22,980 கீழே மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு, கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,980 இருந்து இந்த 23,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 3 நாளுமே வந்து ஒரு அப்சைட் கொடுத்துருக்கு. மேபி நாளைக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு டவுன் சைடு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 22,800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி டவுன் சைடு வரல திரும்ப நாளைக்கும் அப் சைடு அப்படின்னா இந்த 23,180 மேலே மார்க்கெட் நல்லாவே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து 320, 350 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். 400 வரைக்குமே 23,400 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,180 மேலே இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,900 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.